பயனுள்ள தகவல் பகிருங்கள். நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் கைத்தொலைபேசிகள் காணாமல் போனது அல்லது திருடப்பட்டமை தொடர்பான முறைப்பாடுகள் தினசரி பதிவாகி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கைத்தொலைபேசி தவறான நபர்களின் கைகளுக்கு சென்றால் அதன் மூலம் நிதி மோசடிகள், தனிப்பட்ட தரவுகள் மற்றும் புகைப்படங்கள் திருடப்பட்டு பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதனால் உண்மையான உரிமையாளர்களே குற்றவாளிகளாக சிக்கும் அபாயமும் ஏற்படுகிறது. எனவே கைத்தொலைபேசி தொலைந்தாலோ அல்லது திருடப்பட்டாலோ பொதுமக்கள் உடனடியாக பின்வரும் 4 முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய 4 முக்கிய வழிமுறைகள்: சிம் அட்டையை உடனடியாக செயலிழக்கச் செய்தல். தொலைத்தொடர்பு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சிம் அட்டையை உடனடியாக முடக்க வேண்டும். இது 3ஆம் தரப்பினர் உங்கள் எண்ணை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதை தடுப்பதுடன் தொலைபேசியை மீண்டும் கண்டுபிடிப்பதையும் எளிதாக்கும். IMEI இலக்கத்தை குறிப்பிட்டு முறைப்பாடு செய்தல். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யும் போது கைபேசியின் தனித்துவமான IMEI இலக்கத்தை குறிப்பிடுவது மிகவும் அவசியமாகும். IMEI இலக்கத்தை முன்கூட்டியே குறித்து வைத்தல். கைபேசியில் 06 என்ற குறியீட்டை பயன்படுத்தி IMEI இலக்கத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த விவரங்களை முன்கூட்டியே பாதுகாப்பாக குறித்து வைப்பது ஒவ்வொரு பயனரினதும் பொறுப்பாகும். iNeed இணையதள முறைமையை பயன்படுத்துதல். இலங்கை போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள www.ined.bolc என்ற இணையதளத்தில் பதிவு செய்து தேவையான விவரங்களை வழங்குவதன் மூலம் காணாமல் போன கைத்தொலைபேசிகளை விரைவாக தேடிக் கண்டறிய முடியும். இலங்கை போலீசாரால் மீட்கப்பட்ட கைத்தொலைபேசிகளின் புள்ளி விவரங்கள் வருமாறு: 2024ஆம் ஆண்டில் காணாமல் போன 2796 கைத்தொலைபேசிகள் மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. மேலும் திருடப்பட்ட 928 கைத்தொலைபேசிகள் மீட்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் காணாமல் போன 2355 கைத்தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் திருடப்பட்ட 1019 தொலைபேசிகள் தொடர்பாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை தன்வசம் வைத்திருப்பது இலங்கை தண்டனை சட்டத்தின்படி குற்றமாகும். இதற்கு அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என போலீசார் தெரிவித்தனர். அதேபோல் திருடப்பட்ட கைத்தொலைபேசி அல்லது இதர பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி வைத்திருப்பதும் குற்றமாகும். அதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். ஒருவருக்கு சொந்தமில்லாத பொருள் கிடைத்தால் அதை உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது போலீஸ் அதிகாரியிடமோ ஒப்படைத்து முறையான ரசீதை அவசியமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பொதுமக்கள் புதிய அல்லது பயன்படுத்திய கைத்தொலைபேசிகளை வாங்கும் போது iNeed இணையதளத்தில் உள்ள ஃபைண்ட் ஜெனுவின் போன் என்ற வசதியின் மூலம் அத்தொலைபேசி திருடப்பட்டதா அல்லது அது குறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ள முடியும். எனவே கைத்தொலைபேசிகளை வாங்கும் போது அதன் பின்னணி மற்றும் விற்கும் இடம் குறித்து கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு இலங்கை போலீஸ் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.